Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் unexpected events will happen in your life. உங்களோட லைஃப்பில் ஒரு unexpected events வருது, அது பாசிட்டிவா இல்லை ஒரு வார்னிங் சைனா என்னங்கிறது தெரியல, பார்க்கலாம். ஸோ வாட் எவர் த ஈவெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் you need to accept it. பிகாஸ் அது உங்களோட பெட்டர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ரெண்டு கார்டாக வந்துருச்சு. ஓகே, பார்க்கலாம். டூ ஆஃப் பென்டிகல்ஸ், ஃபோர் ஆஃப் பென்டிகல்ஸ். ஐ திங்க் ஒரு சில பேருக்கு பணம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா திருப்பி வரும். இல்லைன்னா ரொம்ப மணி பிளாக்கேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலீஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் வருது. அதே மாதிரி பண விஷயங்கள்லையுமே ஒரு சில பேருக்கு ரொம்ப செலவாகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இம்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாகும். ஸோ மணி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான் வருது. அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு நிறைய வருது. அண்ட் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். சம் பீப்புள் வில் ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சரியாகுங்க. ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்துச்சோ அதெல்லாம் ரிமூவ் ஆகுது. சம் சோர்ஸில் இருந்து நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் உங்களுக்கு மணி வருது. எஸ், ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு, அதுவும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஒரு ஐ திங்க் உங்கள் ரிலேஷன்ஷிப் சிங்கிளாக இருந்தீங்கன்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் பாசிபிள். வெரி சூன் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்ககிட்ட அவங்க திருப்பி மறுபடியும் பழையபடி நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மொமெண்ட் கண்டிப்பாக உருவாகுது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஹோப்ஃபுல்லாக இருங்க, எல்லாமே பேலன்ஸ் ஆகும். ஓகே, கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஐ திங்க் ஒரு சில பேருக்கு ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு நிலம் வாங்குறீங்க, அது மாதிரி ஏதாவது பிளானிங் இருந்துச்சுன்னா ரொம்ப பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வீடே விற்கிறதா இருந்திருக்கும், இல்லை உங்கள் நிலமாக இருக்கட்டும், நீங்கள் சேல் பண்ணுறதா இருக்கட்டும், வாங்கிறதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பிளாக்கேஜஸ் இருந்திருக்கும். ஒன்றும் நகராமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாமல் இருந்திருக்கும். பட் அது வெரி சூன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அது அந்த இடத்துல மணி லாக் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஒரு சில பேருக்கு ஹையர் அஃபீஷியல்ஸோட கான்டாக்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலயமா உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் டெஃபினட்டாக கிடைக்கும். என்ன எல்லாம் வெரி வெரி கிரேட் கார்ட்ஸாக வருது, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்ன்னு. எஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஹாப்பினஸ். ஒரு மாதிரி என்னடா வாழ்க்கைன்னு இருந்த உங்களுக்கு ஒரு ஹோப், டெஃபினட்டாக ஒரு ஹோப் இருக்குது. ஒரு நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு நிறைவேற போகுது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப், அந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது அடுத்தடுத்து. ஸோ எல்லா பிளாக்கேஜஸுமே ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ நிறைய பேர் ஹார்ட் பிரேக்ஸில் இருந்தீங்க. ஐ மீன் உங்களோட நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய பேக் ஸ்டாப்ஸ், ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ்ன்னு அந்த ஒரு ட்ராமாலே நிறைய பேர் இப்போ இருப்பீங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு அந்த ஒரு ட்ராமாலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க வெரி சூன். எல்லாமே மாறும், உங்களுக்குள்ளரே ஒரு ஹோப் வரும். ஓகே, இனிமேல் நம்ம லைஃப்பை பார்க்கலாம், இப்படியே நம்ம டுவெல் ஆகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் ஆன் ஆவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நிறைய டிஃப்ரென்சஸ், நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பிளாக் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ பிகாஸ் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னா யூனிவர்ஸ் தான் அந்த பர்சனை உங்கள் லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுது. பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் யார் வந்தால் பெட்டராக இருக்கும், உங்களுக்கான பர்ஃபெக்ட் பார்ட்னர் யார்,
யார் யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கணுங்கிறது யூனிவர்ஸ்க்கு தெரியும். ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்குற பார்வை வேறு, யூனிவர்ஸ் பார்க்குற பார்வை வேறு, கரெக்டாக? ஸோ சம் பர்சன் ரிமூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னா அது நீங்கள் அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆவீங்க, ரொம்ப உங்கள் லைஃபே போன மாதிரி இருக்கும். பட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழித்து நீங்கள் பார்க்குறப்போ எஸ், யூனிவர்ஸ் தான் நம்மளை வந்து இந்த பர்சன் கிட்ட இருந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லைஃப் பெட்டராக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சுன்னா அந்த மொமெண்ட்லேயே ஒவ்வொரு இதையும் யோசிக்காமல் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகருங்க. அண்ட் தட் இஸ் த நியூஸ் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வருது. அண்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லேயே ரொம்ப டுவெல் ஆகியிருந்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் டு ஸ்டாப். ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைங்க, இல்லைனா வந்து ஒரு பாஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட கெரியர் ரிலேட்டடாக வந்துட்டு இப்போது நல்ல ஒரு மொமெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன வந்து சாதிக்கணும் கெரியர் ரிலேட்டடாக நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அது 100% பாசிபிளாக இருக்குது. ஸோ கெரியர் வைஸில் உங்களுக்கு ஒரு குட் லக் இருக்கிறப்போ இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட லைஃப் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபார் த பெட்டர்மெண்ட். ஏன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டுவெல் ஆகி கெரியரையும் நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு அது இன்னும் ஒர்ஸ்ட் ஆயிரும். ஸோ இங்கே பாருங்கள், லவ்லி சம் செலிப்ரேஷன்ஸ் இருக்குங்க. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு ஒரு அப்கமிங்கில் வந்து ஏதோ ஒரு இன்விடேஷன் வரும். இட் குட் பி பார்ட்டிஸ், இல்லைனா வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ஒரு மேரேஜ் ஒரு ஏதோ ஒரு இன்விடேஷன் குட் பி ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நோன் ஒன்ஸ், ஒர்க் கொலீக்ஸ், யார்கிட்ட இருந்தால் அது வரலாம். அந்த ஒரு செலிப்ரேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் போனீங்க, அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. அதே மாதிரி ஒரு ஹாப்பியாக ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப், டிஃப்ரெண்ட்டான ஒரு மைண்ட் அண்ட் மூட் இருக்கும் அந்த செலிப்ரேஷன்ஸில். ஸோ ஒரு ஹாப்பி ஈவெண்ட் நடக்க போகுது. உங்கள் வீட்லேயுமே வந்துட்டு ஐ திங்க் ஒரு செலிப்ரேஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. யாருக்காவது மேரேஜ் ப்ராசஸ் தேடிட்டு இருக்கீங்க, மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப் என்னன்னா, பிகாஸ் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப் வந்து ஓவர் நைட் சேஞ்ச் ஆகாது. எதுவுமே ஓவர் நைட் சக்ஸஸ் கிடையாது உங்கள் லைஃப்பில். ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் போராடி எடுத்து வச்சு தான் க்ரோத் ஆகணும். உங்களோட லைஃப் ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக தான் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்திருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்லுமே எத்தனையோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. பிகாஸ் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஹாப்பி வித் யூ. ஓகேங்களா? உங்களுக்கு ஏகப்பட்ட ஜெலசிஸ் இருக்குது. ஆக்சுவலி அவங்க வந்து நீங்கள் வெளியில் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு, பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அனலைஸ் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் பர்சன்ஸ். லைக் நீங்கள் ரொம்ப ஒரு ட்ரீம் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வந்து உங்களுக்கு ஹிடன் எனிமீஸ் இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். பட் கவலைப்பட வேண்டாம், யூனிவர்ஸ் உங்கள் கூட தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்லையுமே என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கான அந்த தைரியத்தை கொடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. ஸோ அதனால ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ், ட்ரஸ்ட் டிவைன், கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. டெஃபினட்டாக ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து யூ நீட் டு ஃபீல் தட் யூ ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் வந்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத வந்து 100% நீங்கள் ஃபீல் பண்ணியே ஆகணும். ஓகே, சக்ஸஸ். இது வந்து நீங்கள் 1 minute நீங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றப்போ யார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளாக்கேஜஸை கொடுத்துருப்பா, யார் உங்களை வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை கொடுத்து உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், பிளாக்கேஜஸை கொடுத்ததோ அதே பர்சன் உங்கள் விக்டரி எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க உங்கள் கூட வந்து. உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டப்ப உங்களை ரொம்ப ப்ரொவோக் பண்ணிட்டு உங்களை ஒரு கண்டுக்க கூட மாட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்திருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில். அதே பர்சன் நீங்கள் நல்லா வாழ்கிறப்போ அப்படி வந்து பாராட்டுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அந்த டைமில் உங்களுக்கான ஒரு அட்வைஸ், அவங்க ஆடுற அந்த டபுள் கேமை வந்துட்டு பார்த்துட்டு நம்ப வேண்டாம். ஸோ கீப் பீப்புள் அட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் சம் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு தெரிய வருங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு சீக்ரெட்
உங்களை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்களில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அது உங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வெரி சூன் ரிவீல் ஆக போகுது. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் யூனிவர்ஸ் உங்களுக்கு தராங்க. ஸோ கீப் ப்ரேயிங். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ப்ரே பண்ணுங்கள். டோன்ட் ஸ்டாப் ப்ரே. அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், பிகாஸ் நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ப்ராப்பரான ஆன்சர் கொடுக்கும். உங்கள் இன்ட்யூஷன் எஸ் அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி போங்க. நோன்னு சொன்னால் அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓவராலாக வந்து இந்த டேரோட் கார்டு இதில் மெசேஜஸில் எனக்கு நீங்களே கார்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரீடிங்ஸ், ஒண்டர்ஃபுல்லான ஒரு கார்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ கவலைப்பட வேணாம், நம்பிக்கையோடு இருங்க. இட்ஸ் அ டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இன்னொரு கார்டு இருக்கு, ஒர்க் த்ரூ யுவர் ஃபியர்ஸ். எஸ், உங்களுக்குள்ளார ஒரு ஹோப்லெஸ் மூமெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, நெகட்டிவாக யோசிச்சுட்டே இருக்கீங்க, எனக்கெல்லாம் இது நடக்குமா அப்படின்ற ஒரு தாட் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது அந்த நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. வெரி சூன் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு வழி உருவாகும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு என்னென்ன பயம், எது மேலே பயம், யார் மேலே பயமோ அந்த பயத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய டைம். Your dreams need a practical plan. So yes, whatever the dreams உங்களுக்கு இருக்குதோ அதுக்கு நீங்களா இறங்கி தான் செய்யணும். உங்களுக்கு யூனிவர்ஸ் ஃபேவர் பண்ணுறாங்க இத்தனை விஷயத்தில், பட் அதை ஆக்டிவாக இறங்கி செய்யறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதை நீங்கள் தான் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, நான் ஏஞ்சல் உங்களுக்காக என்ன ஆன்சர்ஸ் தராங்கன்னு பார்க்கலாம். Look for a sign. Okay, so this is very good news actually. உங்களை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குங்க. ஒரு சில பேர் ரிப்பீட்டேட்டிவாக ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்களா, இல்லை ஃபெதர்ஸ் பார்க்குறீங்கன்னா, இல்லைனா உங்களுக்கே ஒரு மாதிரியான உணர்வுகள் இருக்கும், சம் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைன். ஸோ உங்களை சுற்றி என்னென்ன நடக்குதோ, உங்களுக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நோட் பண்ணுங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சைன்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் தான் அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த மொமெண்ட்டில் இருந்து இனிமேல் உங்கள் மைண்டை ஃபுல்லாக ஓப்பன் மைண்டடாக இருங்க. அண்ட் என்னென்ன நியூஸ் யூனிவர்ஸ் தராங்கங்கிறத நீங்கள் கவனிங்க. ஓகே, இந்த நியர் ஃபியூச்சர், வெரி வெரி நியர், இந்த இந்த வெரி குட் நியூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். வெரி நியர் ஃபியூச்சர். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். எஸ், எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு உடனே இறங்க வேண்டாம். நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே இறங்குங்க. உங்கள் டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் சரி. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 minute. சரி, லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். உங்கள் இன்ட்யூஷனை வந்துட்டு நீங்கள் லிசன் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் ஹேஸ் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் யுவர் கொஷின்ஸ். ஓகே, ஃபைனலாக ஒரு கார்டு எடுக்கிறேன். மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்ஸ். எஸ், நிறைய மெடிடேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மைண்டு வந்து காமாக இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய பதில் கிடைக்கும். லெட் கோ. லெட் கோ என்ன பண்ணணும்? நெகட்டிவிட்டி. லெட் கோ ஆஃப் நெகட்டிவிட்டி, லெட் கோ ஆஃப் ஃபியர்ஸ். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு வந்து லெட் கோ பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்பை விட்டு போனால் தான் ஒரு பாசிட்டிவான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் திருப்பி வரும். ஸோ சாரி, தட்ஸ் த மெசேஜ். இன்றைக்கி உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னோன்னே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டாம். நிறைய பிளாக்கேஜஸ், நிறைய கவலைகள் இருந்தால் ஒன்றா ரிலீஸ் ஆகும். அண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன், எதுவுமே ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். உங்களுக்குள்ளார எந்த ஒரு டவுட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கை, டிவைன் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, யூனிவர்ஸ் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை டெஃபினட்டாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.